கிட்டத்தட்ட 1200 கோடி ஈட்டிய ஒரு நடிகர் கட் பண்ணா மொத்தமே சேஞ்ச் ஆயிடுச்சு. எவ்வளவு பெரிய ஹீரோ, நேற்று வரைக்கும் 3 ஸ்டேட்ல போய் சக்சஸ் மீட் எல்லாம் நடத்தி எல்லாருக்குமே தேங்க்யூ இந்தியா, தேங்க்யூ ஆந்திரா, தேங்க்யூ தெலுங்கானா, தேங்க்யூ தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு இருந்த ஒரு நடிகர் கட் பண்ண நைட்டு ஒரு சாதாரணமான ஒரு கைதி 66, 24 நம்பர் ஒரு கைதியா மாறிட்டாரு. வீட்டுக்கு போய் வாங்க அப்படின்னு டைரக்ட் பெட்ரூம்கே போயிட்டாங்க போலீஸ். அவரும் வந்து ஏன் சார் பெட்ரூம்கே வந்து நீங்க பேசுவீங்களா? அதெல்லாம் தெரியாது, சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம் தான். நீ புஷ்பாவா இரு, பஞ்சாயத்தா கூட இரு, என்னதான் இருந்தாலும் சரி, சட்டத்துக்கு முன்னாடி சமம், உங்களை அரெஸ்ட் பண்றோம். புஷ்பான்ற கேரக்டர்லயே இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காரு. ரியல் கேரக்டர் எதுவோ அதேதான் ரியல் கேரக்டர்லயும் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. படத்துல இருந்து இன்னும் நம்ம ஆளு வெளியே வரல. அரெஸ்ட் பண்ணும் போது கூட போலீஸ் எல்லாம் நிக்குது. அந்த வசதி வந்துட்டாவே அந்த திமிர் கூடவே வருமோ என்னன்றது தெரியல. ஒரு ஹிட்டு, பெரிய ஹிட்டு தான், எல்லாரும் போற்றப்பட வேண்டிய ஒரு ஹிட்டு. போலீஸ் எல்லாம் நிக்குது, நீயும் ஸ்டைலா ஒரு அப்படியே டீ காஃபி எல்லாம் குடிச்சுக்கிட்டே வந்து சொல்லுங்க ரைட்டு. நீ என்னதான் ஐகான் ஸ்டார் ஆனாலும் ஸ்டைலிஷ் ஸ்டார் ஆனாலும் அதையும் ஸ்டைலாவே ஸ்டேஜ் மேல பண்ணா யாருக்கா இருந்தாலும் சின்ன கோவம் வரதான் செய்யும். லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெர்னலிஸ்ட் உதய். பேன் இந்தியா படங்கள் தான் இப்ப பேசப்படுது. அதுல தெலுங்கு இண்டஸ்ட்ரி இப்ப முன்னோடியா உக்காந்துட்டு இருக்கு. ஒரு காலகட்டத்துல வந்து ஷங்கர் தான் வந்து பேன் இந்தியா படம்னா வந்து ஒரு ட்ரேட்மார்க்கா இருந்தாரு. அதை உடைச்சிட்டு ராஜமௌலி உக்காந்தாரு. இப்போ ராஜமௌலியை தாண்டி சுகுமார் புஷ்பான்ற படத்தை எடுத்து அதோட 2வது பாகம் ரிலீஸ் பண்ணிட்டு இப்போ வேற லெவல்ல இந்தியா லெவல்ல பேசப்படுற ஒரு படம் எதுன்னு பாத்தீங்கன்னா வந்து புஷ்பா. அதோட கதாநாயகன் அல்லு அர்ஜுன். அல்லு அர்ஜுன் தான் இன்னைக்கு வந்து பேன் இந்தியா ஹீரோ. வேற லெவல்ல வந்து ஒரு சரவெடியா அடிச்சுட்டு போயிட்டு இருக்காரு. அந்த படம் 10 நாள்லயே வந்து 1002 கோடி சம்பாரிச்சு, அதாவது குறுகிய நாட்கள்ல 1000 கோடி சம்பாரிச்ச முதல் இந்திய சினிமா அப்படின்ற பட்டத்தை வந்து டாப் வந்து கிரியேட் பண்ணிருக்கு. அந்த அளவுக்கு அல்லு அர்ஜுன் மிகப்பெரிய ஹீரோவா மாறி இருக்காரு. கிட்டத்தட்ட இந்த படத்துக்கே வந்து அவர் 300 கோடி வரைக்கும் அவர் ரெம்யூனேஷன் வாங்கதா சொல்லப்படுது. ஸோ அப்படி பார்த்தா சவுத் இந்தியாவில் இப்போதைக்கு அதிகமான ரெம்யூனேஷன் வாங்கின கதாநாயகன் அல்லு அர்ஜுனா தான் இருக்கும். கிட்டத்தட்ட அந்த படம் இந்நாள் வரை 1200 கோடி வரைக்கும் அந்த படம் வந்து கலெக்ஷனை ஈட்டி இருக்கு. இது மாதிரி ஒரு இந்தியாவே போற்றக்கூடிய ஒரு நடிகரை வந்து அல்லு அர்ஜுன் மாறி இருக்காரு. இந்தியா மட்டும் இல்ல, வெளிநாடுகள்ல இருக்கிற இந்தியர்கள் எல்லாருமே வந்து மாத்தற்ற அளவுக்கு ப்ரைடா வந்து பார்த்துட்டு இருக்காங்க அல்லு அர்ஜுனை. பட் அந்த அல்லு அர்ஜுன் வந்து சில பஞ்சாயத்துல சிக்கி ஜெயிலுக்கு போய் ஒரு 17 மணி நேரம் ஜெயில இருந்து வர வேண்டிய சுச்சுவேஷன் வந்து நடந்திருக்கு அவர் வாழ்க்கையில. என்னடா இது, இந்தியாவுக்கே ஒரு நல்ல பேர் கொண்டு வந்த ஒரு நடிகர் ஏன் எடுத்துன்னு போய் ஜெயில எடுத்துன்னு போய் போட்டீங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. 1000 கோடின்றது மேட்ரா, சும்மாவா? முன்னேற்ற நம்பாலும் கங்குவான்னு ஒரு படம் எடுத்தாரு, ஏன்டா எடுத்தன்ற மாதிரி அது கழுவி ஊத்துனாங்க, அது வேற. அது மாதிரி இருக்கும்போது நம்ம இந்தியாவை பத்தி எவ்வளவு சூப்பரா, முக்கியமா சொல்லணும்னா அந்த கதை காலம் எல்லாமே வந்து மெட்ராஸ், கன்னியாகுமரி, இது மாதிரி ராமேஸ்வரம் வரைக்கும் நகர்ந்துட்டே இருக்கு. கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஒரு தமிழ்நாடுக்கு சம்பந்தப்பட்ட கதை தான் அந்த படமே மோஸ்ட்லி. ஸோ கதை எந்த மாதிரியான நெகட்டிவ் கதையா பாசிட்டிவ் கதையான்றது தேவையில்லை. பட் அந்த கதை தமிழ்நாடுக்கூட இணைக்கப்பட்ட ஒரு கதை. ஸோ இது மாதிரி எல்லாருமே உறவு கொண்டாடிட்டே இருக்காங்க அல்லு அர்ஜுனை. அது மாதிரி மனுஷனை வந்து இப்போ ஜெயில வச்சது வந்து அவங்க ரசிகர்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஏதோ வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியால தான் இது பண்ணியிருக்காங்கன்றது தெல்ல தெளிவா தெரிஞ்சிட்டு இருக்கு. என்ன நடந்ததுன்ற வந்து கிளியரா இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ அல்லு அர்ஜுன் வேற யாரோ கிடையாது, சிரஞ்சீவி வைஃபோட அண்ணன் மகன் தான் அல்லு அர்ஜுன். அதாவது ரொம்ப சொந்தம். இவருக்கு வந்து சிரஞ்சீவி மாமா தேவை, மாமா முறை. ஸோ ஆரம்பத்துல சிரஞ்சீவிக்கு அப்புறம் பவன் கல்யாண் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வராரு. பவன் கல்யாணுக்கு அப்புறம் இண்டஸ்ட்ரியில கால் பதித்து அந்த சிரஞ்சீவி கிட்ட இருந்த அந்த சரிஷ்மாவை அப்படியே வாங்கிட்டு, அந்த ஃபேன் பேஸை வாங்கிட்டு தானும் தன்னோட ஸ்பெஷாலிட்டியால ஒரு இந்த பொசிஷனுக்கு வந்த நடிகர் தான் அல்லு அர்ஜுன். ஸோ யாரு தயவாலையும் அவர் இந்த அளவுக்கு வரலன்னு சொல்ல முடியாது. பட் சிரஞ்சீவி என்ற ஒருத்தர் இருந்தாரு. அது மட்டுமே இல்லாம அல்லு அர்ஜுனுடைய தாத்தா அல்லு ராமலிங்கையா, அவரு வந்து தமிழ்ல நம்மளுக்கு நாகேஷ் மாதிரி ஒரு சீனியர் காமெடி ஆக்டர். அவருடைய ஃபேமிலில இருந்து வந்திருக்காரு. ஸோ இது எல்லாமே யூஸ் பண்ணிட்டு தனக்கான ஒரு நடிப்பை பிரதிபலிச்சு தான் அவர் இந்த லெவலுக்கு வந்திருக்காரு. அதுல மாற்று கருத்தே கிடையாது. இது மாதிரியான ஒரு ஹீரோ சுகுமார் டைரக்ஷன்ல புஷ்பா படம் எடுத்தாரு. ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்து தி பெஸ்டா வந்து சரவெடி அடிச்சு 500 கோடி மேலேயே கலெக்ஷன் ஈட்டி இருக்காரு. ஒரு பெரிய ஹீரோவா பேரு வாங்கிட்டாரு. புஷ்பா 2க்காக நம்ம சவுத் இந்தியா, அதாவது ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா வெயிட் பண்ணதை விட
நார்த் இந்தியா பயங்கரமா வெயிட் பண்ணாங்க, எப்ப இந்த படம் வரும், நம்மள மாதிரியே இருக்கானே இந்த பையன் அப்படின்ற மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ரிலேட் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது அவர் செய்யற கதையில வந்து அவர் செய்யற திருட்டுத்தனத்துக்காக கிடையாது, பட் மனுஷன் அவர் ரிலேட் பண்ற மாதிரி. இங்க தனுஷ் வந்து சில பசங்க எல்லாம் வந்து நம்ம ஹீரோன்னு எப்படி ரிலேட் பண்ணாங்களோ அது மாதிரி வந்து நார்த்ல நிறைய பேர் வந்து அல்லு அர்ஜுன் வந்து ரிலேட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதனால சமீபத்துல புஷ்பா 2 ஆடியோ லான்ச் வந்து ஃபர்ஸ்ட் அவர் ஆரம்பிச்சதே பாட்னால தான் ஆரம்பிச்சார். அந்த ஃபங்க்ஷனுக்கு எவ்வளவு க்ரௌடுன்னா அவ்வளவு க்ரௌடு, யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு க்ரௌடு வந்துச்சு, எல்லாமே யங்ஸ்டர்ஸ். ஸோ அப்பயே புரிஞ்சிருச்சு, ஓகே நம்மளால நார்த்லயும் போய் வேற லெவல்ல டேரா போட்டு உக்காந்துட்டாப்ல, இவனை வந்து அசைக்கவே முடியாது, கான்களாலையும் முடியாது, தத்துங்களாலையும் முடியாது, எத்தனை தத்து எத்தனை கான் வந்தாலும் அல்லு அர்ஜுன் அசைக்க முடியாதுன்ற நிலைமைக்கு வந்துட்டாப்ல. அது புரிஞ்சிருச்சு எல்லாருக்குமே. ஸோ ஒரு பேன் இண்டியா ஹீரோவா வேற லெவலுக்கு வந்துட்டாரு. அதுக்கு அடுத்து வந்து தமிழ்நாடுல சென்னையில ஒரு ஆடியோ லான்ச் வைக்கிறாரு, ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வைக்கிறாரு. அதுக்கும் அந்த ஆடிட்டோரியம் பூரா ஜனம், அவங்க எல்லாமே யங்ஸ்டர்ஸ் தான். ஆக்சுவலி வச்சதே அது ஒரு காலேஜ்ல தான். அந்த ஃபங்க்ஷனுக்கு நானும் போயிருந்தேன், பார்த்தா அவ்வளோ ரசிக்கிறாங்க அல்லு அர்ஜுனை. மோர் ஓவர் அல்லு அர்ஜுன் ஆரம்பிச்சதை வந்து நான் தமிழ் பையன், நான் சென்னைக்காரன், மெட்ராஸ்காரன் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சார். ஏன்னா உண்மைதானே அது, அவர் படிச்சு பிறந்தது இங்கதான், படிச்சது இங்கதான். ஸோ எல்லாமே டி நகர், லயோலா காலேஜ், இது எல்லாமே வந்து அவன் வாழ்க்கையில வந்து ஒரு பார்ட்னு சொல்லலாம். ஸோ அதனால அது சொல்றதுக்கு இன்னும் ரிலேட் ஆகுது எல்லாருமே. ஓகே, தமிழர்கள் எல்லாரும் ஓ நம்ம பையனா அப்படின்ற மாதிரி எல்லாரும் இவர் படத்தை பார்க்கறதுக்கான ஆர்வத்தையும் காட்டினாங்க. Day 1 ரிலீஸ் ஆன முதல் நாளே வந்து கிட்டத்தட்ட 200 கோடி கலெக்ஷன் வந்தது. அப்பயே எல்லாரும் ஆச்சரியப்பட்டுட்டாங்க, ஓகே இவன் அடுத்த கட்டத்துக்கும் போயிட்டாப்ல அப்படின்னு நினைச்சாங்க. முக்கியமா தெலுங்கு ஸ்டேட்ஸ்ல போத் ஆந்திரா அண்ட் தெலுங்கானால வந்து அல்லு அர்ஜுனோட ரேஞ்ச் என்னன்றது எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு. தமிழ்நாட்டிலயும் வந்து வேற லெவல்ல கலெக்ஷன் வந்தது. ஹிந்தியில Day 1 வந்து 100 கோடி, கிட்டத்தட்ட 96 கோடி அந்த படம் கலெக்ஷன் ஈட்டி இருக்கு. சவுத்துல இருந்து போன எந்த ஹீரோவுக்கும் அந்த அளவுக்கு இது வரைக்கும் அந்த அளவுக்கு கலெக்ஷனே வரல. அந்த ரெக்கார்டும் வந்து அல்லு அர்ஜுன் கிரியேட் பண்ணியிருக்காரு. கர்நாடகா, கேரளா சொல்லவே தேவையில்ல. கேரளாவில் விஜய்க்கு எந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்களோ அல்லு அர்ஜுனுக்கும் அதே மாதிரி தான் இருக்காங்க. தெலுங்குல ஈவன் என்டிஆர் கூட கேரளாவில் அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் கிடையாது, அது மாதிரியான ஃபேன் பேஸ் கேரளாவில் இருக்கு அல்லு அர்ஜுனுக்கு. ஸோ இது எல்லாமே ஓகே, நல்ல படம். இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 நாள்ல 100 கோடி 1000 கோடி சம்பாதிச்சிருச்சு. 13 நாள் வந்து 1200 கோடி சம்பாதிச்சிருக்கு. அது வந்து ஒரு 200 கோடி நோக்கி அந்த படம் போயிட்டே தான் இருக்கு. எல்லாமே ஓகே. சக்சஸ் மீட் இந்த படத்துக்கு ஒன்று வைக்கிறாங்க ஹைதராபாத்ல வைக்கும் போது வந்து அல்லு அர்ஜுன் வந்து பேசுறாரு, மைக்கு பிடிச்சிட்டு பேசிட்டு இருக்காரு. எல்லாருக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் வந்து ஃபேன்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்றாரு, எல்லாருக்கும் சொல்றாரு. அடுத்தபடியாக அந்த சக்சஸ் மீட் தெலுங்கானால இருக்கிற ஹைதராபாத்ல நடக்குது. அந்த மாநிலத்தோட முதல்வர் பேர் சொல்லியாதான் ஆகணும். இவர் என்ன பண்றாரு, தெலுங்கானா முதல்வர் அப்படின்னு மைக்கு பிடிச்சிட்டு பேசிட்டு பேர் மறந்துட்டாப்ல. ஏதோ ஒரு சமாளிக்கலுமேன்றதுக்காக தண்ணி கொடுங்கன்னு சொல்லி தண்ணி கேட்டு வாங்கும் போது, இருங்க தண்ணி குடிச்சிட்டு நான் இந்த உரையை வந்து கண்டினியூ பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. தண்ணி குடிச்சிட்டு ஐ வில் ஸ்டார்ட் மை ஸ்பீச்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து ரேவந்த் ரெட்டி பேரை சொல்றாரு. இவர் மறந்தப்பவே ரேவந்த் ரெட்டின்னு ஒரு 10 பேர் சொல்ல, அப்பவே கேட்கும் போதே ஒரு மாதிரி ஆச்சு. ஓஹோ, அல்லு அர்ஜுன் வந்து இந்த புஷ்பான்ற கேரக்டர்லயே இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காரு. ரியல் கேரக்டர் எதுவோ அதே தான் ரியல் கேரக்டர்லயும் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. படத்துல இருந்து இன்னும் நம்மளால வெளியே வரல. அவர் இருக்கிற மாநிலம், ஆக்சுவலி இவரு ஆந்திராக்காரர், இருக்கிறது தெலுங்கானாவில். தெலுங்கானா முதல்வரை நீ எப்படி மறப்ப? ஆஸ் ஏ ஜர்னலிஸ்டா அது எனக்கு தப்பா, எனக்கே பார்க்கும் போதே தப்பா தோணுச்சு. என் பக்கத்துல 2 பேர் ஜர்னலிஸ்ட் இருந்தாங்க. அந்த ஃபங்க்ஷன் பார்க்கும்போது அவங்களுக்கும் நான் சொன்னேன், இது தப்புங்க. இது ஒரு முதல்வர் பேர் சொல்லும் போது பை மிஸ்டேக் தப்பாயிடுச்சுன்னா ஆன் ஸ்டேஜ் சாரி சொல்லிடணும். சார் நீங்க ஹீரோன்னா ரியல்ல தான் ஹீரோ, ரியல்ல கிடையாது. ரியல்ல ஒரு கட்டமைப்பு அமைச்சு ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணி சிஎம் நாற்காலில் உட்கார்ந்து சும்மா விஷயம் கிடையாது. ஸ்கிரீன்ல வேணா சிஎம் நாற்காலின்னு நீங்க சிஎம்ஏ மாத்தலாம், கதையில நீங்க சிஎம் மாத்துறீங்க. அது இங்க முடியுமா? நிஜ வாழ்க்கையில சிஎம் எல்லாம் மாத்த முடியாது. ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ரொம்ப இட் வில் டேக் டைம் ஆல்சோ. ஸோ அது மாதிரி இருக்கும்போது நீ ஒரு சிஎம் பேரே மறந்துட்டு அதையும் வந்து ஒரு ஸ்டைலிஷா, என்னதான் ஐகான் ஸ்டார் ஆனாலும் ஸ்டைலிஷ் ஸ்டார் ஆனாலும் அதையும் ஸ்டைலாவே ஸ்டேஜ் மேல பண்ணா யாருக்கா இருந்தாலும் சின்ன கோவம் வரதான் செய்யும். அந்த கோவத்தின் வெளிப்பாடா என்னன்றது எனக்கு தெரியல. பட் அதோட அரசியல் காழ்ப்புணர்ச்சி கண்டிப்பா இருக்கு. அவங்களும் பார்த்தாங்க, தம்பி இன்னும் வந்து கேரக்டர் இருந்து வெளியே வரல போல இருக்கு, கவர்மெண்டோட ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் காட்டி விடுவோம் அப்படின்னு நம்ம ஆள் என்ன பண்றாங்க,
அதுக்கு முன்னாள் அந்த படம் ரிலீஸ் டைம்ல ஒரு பஞ்சாயத்துல சிக்கினாரு. அதை வந்து தூசு தட்டி தூக்குனாங்க. என்ன அந்த பஞ்சாயத்துனா, ஹைதராபாத்ல இருக்கிற சந்தியா தியேட்டர்ல புஷ்பா 2 ரிலீஸ் ஆன நாள் போய் ஃபேன்ஸை போய் விசிட் பண்ணாரு அல்லு அர்ஜுன். அது பொதுவா எல்லா ஊர்லயும் நடக்கிறது தான். ஏன் மெட்ராஸ்ல நடக்கிறது இல்லையா? சென்னையில இப்பயும் வந்து சிவகார்த்திகேயன் ஒரு படம் அமரன் படம் ரிலீஸ் ஆச்சு, ரோனி தியேட்டர்ல போய் பார்த்துட்டு வந்தாரு. ஃபேன்ஸையும் எல்லாருமே பார்த்துட்டு வந்தாரு. எல்லாருமே பார்க்கறப்ப தான். சிம்புவும் அதான் பண்றாரு, அனிருத் அவங்க இவங்க போற எல்லாருக்குமே ஃபேன்ஸ் இருக்காங்க. இவருடைய கெட்ட நேரம் அந்த இதுக்கு போறாரு, ஃபேன்ஸ் எல்லாம் பாக்குறாரு, ஃபேன்ஸோட படம் பாக்குறாரு. அந்த டைம்ல ஒரு பெண்மணி, ஒரு இல்லத்தரசி, அந்த அம்மா ரேவதி என்ற ஒரு 32 வயசு பெண் குழந்தையோட தன் மகனோட வந்து படம் பார்க்கறா. எல்லாருமே அல்லு அர்ஜுன் ஃபேன். முதல் நாளே படம் பார்க்கலாம் அப்படின்னு போய் படம் பார்க்கறாங்க. அந்த நெரிசல்ல வந்து இந்த அம்மா ஆன் ஸ்பாட் இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தையும் வந்து ரொம்ப சீரியஸா இருக்காங்க. இப்பயும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஓகே, கிடைச்சது கவர்மெண்ட்டுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். தூஸ் தட்டுற அந்த விஷயத்த அப்படின்னு 4 நாள் முன்னாடி, 4 நாள் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் முன்னாடி நடந்த அந்த விஷயத்த தூசு தட்டி ஃபைல் எல்லாம் எடுத்து, எப்படி நீ வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு இதுக்கு போகலாம், ரிலீஸ் நனுக்கு போகலாம், நீ யாருக்கு சொல்லிட்டு போன, அந்த அம்மா இறந்து போனதுக்கு நீ தான் காரணம்ன்ற மாதிரி எல்லாமே கேஸ் ஃபைல் பண்ணி மிஸ்டர் யாதவ் ஏடிஜிபி அவர் தான் பர்டிகுலராக அந்த கேஸை வந்து ஹேண்டில் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து சந்தியா தியேட்டர் ஓனர் கிட்ட போய் கேட்குறாரு, சார் எதனால இந்த இன்சிடென்ட் நடந்தது, நீங்க ஏன் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு ஓனரை கேட்கிறாரு. ஓனர், அந்த தியேட்டர் ஓனர் என்ன சொல்றாருன்னா, சார் அல்லு அர்ஜுன் வர விஷயமே எங்களுக்கு தெரியாது, ஆக்சுவலி அவர் வர்றதா இருந்தா நாங்க வேற மாதிரி பண்ணியிருப்போம், அவர் ஜஸ்ட் வந்துட்டு போயிட்டாரு, ஆனா அதுக்கு முன்னாடியே கூட்டம் இருந்தது, எங்களுக்கு எதுவுமே தெரியாது சார். அவரு கையெடுத்து கும்பிட்டுட்டு பூராத்தையுமே வந்து அல்லு அர்ஜுன் மேல போட்டாப்புல சந்தியா தியேட்டர் ஓனர். ஸோ நெக்ஸ்ட் அதே போலீஸ் டீம் அல்லு அர்ஜுன் வீட்டுக்கு போறாங்க. எல்லாமே விசாரிச்சுட்டு பேருக்கு நேரா வீட்டுக்கு போய் வாங்க அப்படின்னு டைரக்ட் பெட்ரூம்கே போயிட்டாங்க போலீஸ். அவரும் வந்து, ஏன் சார் பெட்ரூம்கே வந்து நீங்க பேசுவீங்களா? அதெல்லாம் தெரியாது, சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம் தான், நீ புஷ்பாவா இரு, பஞ்சாயத்தா கூட இரு, என்னதான் இருந்தாலும் சரி, சட்டத்துக்கு முன்னாடி சமம், உங்களை அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி அவரும் அங்க கூட நம்ம பார்க்கலாம். நம்ம அவர் அரெஸ்ட் பண்ணும் போது கூட போலீஸ் எல்லாம் நிக்குது. அந்த வசதி வந்துட்டாவே அந்த திமிர் கூடவே வருமோ என்னன்றது தெரியல. ஒரு ஹிட்டு, பெரிய ஹிட்டு தான், எல்லாரும் போற்றப்பட வேண்டிய ஒரு ஹிட்டு. போலீஸ் எல்லாம் நிக்குது, நீயும் ஸ்டைலா ஒரு அப்படியே டீ காஃபி எல்லாம் குடிச்சுக்கிட்டே வந்து சொல்லுங்க, ரைட்டு, நீங்களாம் பெட்ரூம்கே வந்துருவீங்களா, என்ன நினைச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி அவரும் வந்து ஒரு தெனாட்டாவே தான் பேசிட்டு இருந்தார் போலீஸ் கிட்ட. அங்கிருந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனாங்க. என்ன தெனாட்டா பண்ணாலும் அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் செப்பரேட்டா ஒன்று இருக்கும். கூட்டிட்டு போறாங்க, அரெஸ்டும் காமிக்கிறாங்க. இது மாதிரி நீங்க போனதுனால ஒரு லேடி இறந்துட்டாங்க, இன்னொரு குழந்தை வந்து ரொம்ப சீரியஸா சாக கிடைக்கிற நிலைமையில இருக்கிறாங்க, இது ரெண்டுத்துக்குமே காரணம் நீங்க தான், இதனாலதான் நான் உங்களை அரெஸ்ட் பண்றோம். இந்த கேஸ்ல நீங்க A11 விட்னஸ்ன்றது கன்ஃபார்ம் பண்றாங்க. அதுக்கு அடுத்து வந்து இவரை வந்து சர்லப்பள்ளி ஜெயிலுன்னு ஒன்று இருக்கு, நம்மளுக்கு இங்க சென்ட்ரல் ஜெயில் இருக்கிற மாதிரி, ஜெயிலுக்கு வந்து அனுப்பணுன்ற மாதிரி எல்லாமே முடியுது. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போறாங்க, இதெல்லாம் நடக்குது, கன்ஃபார்ம் ஆகுது, A11 மாத்துறாங்க. அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி இவருக்கு பாடி செக்அப் எல்லாம் பண்ணணும் இல்லைங்களா, மறுபடியும் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. அங்க ஒரு 2-3 மணி நேரம் உட்கார வைக்கிறாங்க, அங்க ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு பேருக்கு மறுபடியும் வந்து கோர்ட்டு முன்னாடி நிக்க வைக்கிறாங்க. முடிச்சுட்டு நைட்டு ஜெயிலுக்கு போய் கூட்டு போறாங்க. அன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை அரெஸ்ட்னாவே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பெயில் வராது, வெள்ளிக்கிழமை சாயங்காலம் பெயிலுக்கு அப்ளை பண்ணாலும் லேட் ஆகும். ஸோ ஆனாலும் என்ன, பணக்காரர் வசதிப்பட்டவர் 17 பேர் கிட்டத்தட்ட அட்வொகேட்ஸை ரெடி பண்ணி பெயிலுக்கு அப்ளை பண்றாங்க. பெயிலும் ரெடி ஆயிடுச்சு, வெள்ளிக்கிழமை ஈவினிங்கே ரெடி ஆயிடுச்சு. பெயில் வந்து எடுத்து வந்து ஜெயில் அதிகாரிகள் கொடுக்குறாங்க. ஐயோ டைம் ஆயிடுச்சு சார், இதுக்கு மேல நாங்கள் எதுவும் பண்ண முடியாதுன்னு அதிகாரிகள் சொன்னாங்க. இல்லை சார், நாங்கள் ஆல்ரெடி ஆன்லைன்ல அப்லோட் பண்ணிட்டோம், பெயில் வந்து ஆன்லைன்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் எங்க நாலெட்ஜுக்கு வரல சார், இது வரைக்கும் எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு ஹையர் அத்தாரிட்டிஸ் எதுவுமே சொல்லல, இதுக்கப்புறம் பெயில் வந்து நாங்கள் ஆக்செப்ட் பண்ண முடியாது, ரிலீஸ் பண்ண முடியாது, ரிலீஸ் ஆர்டர் வந்து நாங்கள் வேற இடத்துல இருந்து ஹையர்ல இருந்து வரணும்னு ஜெயில் அதிகாரிகள், ஆன் ஸ்பாட் இருக்கிற ஜெயில் அதிகாரிகள் சொல்றாங்க. வேற வழியே இல்லாம கடைசியில புரிஞ்சிருச்சு, இன்னைக்கு நைட்டு, அதாவது வெள்ளிக்கிழமை நைட்டு அல்லு அர்ஜுன் ஜெயிலிருந்து வர்ற சான்ஸ் இல்லைன்னு எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு. அங்க இருக்கிற அல்லு அரவிந்த், அதாவது அல்லு அர்ஜுனோட அப்பா, அவரே வந்து சோகத்துல கிட்டத்தட்ட அழுதுகிட்டு அவருடைய காரு எல்லாமே அங்கேயே விட்டுட்டு ஒரு ஓலா புக் பண்ணிட்டு அந்த கார்ல தான் கிளம்பி போறாரு. கண்கலங்கின மாதிரி கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாரு. குடும்பம் பூரா சோகத்துல இருக்கு. கிட்டத்தட்ட 1200 கோடி ஈட்டிய ஒரு நடிகர்
கட் பண்ணா மொத்தமே சேஞ்ச் ஆயிடுச்சு. எவ்வளோ பெரிய ஹீரோ, நேற்று வரைக்கும் 3 ஸ்டேட்ல போய் சக்சஸ் மீட் எல்லாம் நடத்தி எல்லாருக்குமே தேங்க்யூ இந்தியா, தேங்க்யூ ஆந்திரா, தேங்க்யூ தெலுங்கானா, தேங்க்யூ தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு இருந்த ஒரு நடிகர் கட் பண்ண நைட்டு ஒரு சாதாரணமான ஒரு கைதி 66, 24 நம்பர் ஒரு கைதியா மாறிட்டாரு. தரையில தான் படுத்துக்கிட்டாராம். ஆஸ் பர் அஃபிஷியலா அவங்க சொன்ன விஷயங்கள், சில மீடியாவில் வந்த விஷயம், தெலுங்கு மீடியாவில் வந்த விஷயத்தை வந்து அன்னைக்கு நைட் அவருக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க. ஆனால் அது வந்து சாப்பிட அவர் மறுத்திருக்காரு. அதுக்கப்புறம் ஃபேமிலியிலிருந்து சொல்லலாம் அப்படின்னு ஏதோ உங்கள் வீட்டில் சொன்னாங்க, அது ஏதோ சொல்லி திரும்ப சாப்பாடு கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டாரா இல்லையா கூட தெரியல. தரையில தான் நைட்டெல்லாம் படுத்திருக்காரு. கிட்டத்தட்ட 17 மணி நேரம் அந்த ஜெயிலே இருந்தார். மறுநாள் காலையில் 6:40க்கு ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இதுதான் கவர்மெண்ட். கவர்மெண்ட் ஒன்று நினைச்சதுன்னா அது நடக்கும். பட் அதுக்கப்புறம் வந்து ரேவந்த் ரெட்டியை ஒரு ஃபங்க்ஷன்ல கேள்வி கேட்குறாங்க. இது மாதிரி சிஎம் சீமா அவர்களை அவர் அரெஸ்ட் பண்றது தேவையா, இது வேணும்னே வாண்டடா பண்ண ஒரு செயலை தான் தெரியுது. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்கன்னு ரேவந்த் ரெட்டி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீங்க எல்லாமே வந்து ஒரு பெரிய ஹீரோவை அரெஸ்ட் பண்ணுன்றதான் நீங்க பாக்குறீங்க. ஒரு பெண்மணி இறந்துட்டா, ஏன் இந்த மீடியா அதை பத்தி பேசவே இல்லை? அந்த அம்மாவுக்கு ஒரு குடும்பம் இருக்குல்ல, அந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை இருக்குல்ல. இப்போ அந்த ஹஸ்பண்ட் தனியா தவிச்சிட்டு இருக்காப்ல, அந்த குழந்தை ஹாஸ்பிட்டல்ல இருக்கு, சாக கிடக்குற சுச்சுவேஷன்ல கிடக்கு. அந்த குழந்தைய பத்தி யாருமே பேசல. அந்த குழந்தைக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்ல. ஆனா ஜெயில அல்லு அர்ஜுன் என்ன பண்றாரு, எத்தனை மணிக்கு போனாரு, எத்தனை மணிக்கு வந்தாரு, இந்த விஷயத்தை தான் மீடியா மொத்தமே சொல்லிட்டு இருக்கு. கவர்மெண்ட்ன்றதோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ன்றதோ அவங்களுடைய வேலையை அவங்க செஞ்சுட்டே போயிட்டு இருப்பாங்க. இதுல ஏதோ எந்த இன்வால்மெண்ட், என்னோட இன்வால்மெண்ட் எதுவுமே கிடையாது. என்ன கேட்டாங்க, ஆஸ் பர் லா நீங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி அவரும் ஒரு பதில் கொடுக்குறாரு. பட் ஆக மொத்தத்துல அல்லு அர்ஜுனுக்கு ஒரு சின்ன ஈகோன்றது இருக்கு, கடந்த நாட்கள்ல இருக்கு. அது எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அந்த ஈகோ இருக்கிறதுனாலதான் தன் சொந்த மாமாவா இருக்கிற சிரஞ்சீவி வீட்டு கூட இவரு போகாமையே தான் இருந்தாரு. ஏன்னா எனக்கு இனி யாரோட தயவும் தேவையில்லை, எந்த ஃபேமிலியோட தயவும் தேவையில்லை, நான் அல்லு ஃபேமிலியாவே இருந்துடுறேன். அதாவது எங்க தாத்தா அவருடைய பேரனாவே இருந்துக்கிறேன், எனக்கு இது போதும். சிரஞ்சீவியா இருந்தான்னு சிரஞ்சீவியோட தம்பி அவர் பவன் கல்யாண் இப்போ டிப்யூட்டி சிஎம், அவருடைய தயவும் எனக்கு தேவையில்லை, யாருடைய தயவும் தேவையில்லை. நான் வந்து அந்த படத்துல ஒரு டைலாக் சொல்றாருல்ல, புஷ்பா அண்ணா ஃபிளவர் நினைச்சா இது ஒரு ஃபயர்டா, இதே செப்பரேட் பிராண்டடா அப்படின்னு சொல்லுவார்ல, அதே மாதிரி ரியல் லைஃப்லயும் நினைச்சிட்டு தான் அவரு இதெல்லாம் பண்ணியிருக்காருன்னு நல்லா தெரியுது. ஸோ பட் என்னதான் ஊர்க்குருவி உயிர உயிர பறந்தாலும் பருந்து ஆகாதுன்னுவாங்க. ஏன்னா சிரஞ்சீவி இருக்கிற வீட்டுல வந்து நீ இந்த அளவுக்கு பண்றது ஆஸ் எ ஜெர்னலிஸ்டா அது தவறாதான் என் கண்ணோட்டத்துல தெரியுது. பட் கடைசியில உங்களுடைய பெயிலுக்கு முதல்ல கொண்டு உங்க ஃபேமிலியை பாத்துக்கிறது முதல்ல கொண்டு அல்லு அர்ஜுன் போன பிறகு அந்த குடும்பத்தை பாத்துக்கிறது யாரு இருக்கா? சிரஞ்சீவி தான் வந்து ஆகணும், பவன் கல்யாணம் தான் வந்து பேசணும். அவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தே இந்த குடும்பம் தானே. ஒரு அவங்க வீட்டு குழந்தை பெண்ணை கொடுத்துருக்காங்க. அந்த ஃபேமிலியில கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து ஒரு 7-10 பேர் ஹீரோவா இருக்காங்க. சிரஞ்சீவி, பவன் கல்யாண், சிரஞ்சீவியோட அக்கா பசங்க, இவங்க எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இருக்காங்க ஆர்டிஸ்டுங்க எல்லாருமே. ஸோ அல்டிமேட்டா வந்து சிரஞ்சீவி தான் அந்த பெயிலுக்கு முதல்ல கொண்டு எல்லாமே வந்து அவர் பேசியிருக்காரு. ஏன்னா வந்து தெலுங்கானாவில் இருக்கிறது காங்கிரஸ் கவர்மெண்ட். பிஜேபி கவர்மெண்டா இருந்தாலும் யாரோ ஒருத்தர்கிட்ட பேசி ஏதோ நடந்திருக்கும் மேபி. ஆனா அங்க இருக்கிறது காங்கிரஸ் கவர்மெண்ட். ஏற்கனவே சிரஞ்சீவி காங்கிரஸ் கவர்மெண்ட்ல எம்பியா இருந்தவர், மோர் ஓவர் மினிஸ்டராகவும் சென்ட்ரல் மினிஸ்டராகவும் இருந்தாரு சிரஞ்சீவி. ஸோ அவருக்கு ஒரு இன்ஃபுளுன்ஸ் இருந்திருக்கும். அதனாலதான் மறுநாள் காலையிலேயாச்சும் ரிலீஸ் ஆனாருன்றது சில ஊடகங்களும் சொல்லுது. ஸோ ஏதோ ஒரு மூலியமா வந்து அவர் ரிலீஸ் ஆனாரு, இதுக்கு ஒரு காரணமா சிரஞ்சீவி இருந்தாரு. இதெல்லாம் அல்லு அர்ஜுனுக்கு புரிஞ்சிருக்கு. மறுநாள் காலையில என்ன பண்றாரு, நேரா கிளம்பி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி சிரஞ்சீவி வீட்டுல போய் வண்டியை நிப்பாட்டி, மாமா மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு வணக்கத்தை சொல்லி அவரு கூட நின்றுட்டு அவர் தோல் மேல கையை போட்டுக்கிட்டு ஒரு போட்டோ ரிலீஸ் பண்றாங்க. இதுதான் குடும்பம். நீ 1000 தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஊர்க்குருவி என்னதான் உயர உயர பறந்தாலும் அது பருந்து ஆகாது. கடைசியில் என்ன ஆச்சு, நீ 1500 கோடி கூட கலெக்ஷன் பண்ணிக்கோ, அது ரியல்ல ஒரு மனுஷனை பாதுகாக்கணும்னா எல்லாருமே தேவை. சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர் அண்ணன் தம்பி நட்பு எல்லாரும் தேவை. நான் மட்டும்தான் அப்படின்னா ஒண்ணுமே ஆகாது. ஆனா இது வந்து மிகப்பெரிய பாடமா வந்து அல்லு அர்ஜுன் வாழ்க்கையிலேயே நடந்திருக்கு. இனியாச்சும் அவர் அந்த கேரக்டர் இருந்து வெளியே வந்து எல்லாரோடையும் நல்லா இருப்பாருன்னு பார்ப்போம். பட் ஒரு விஷயம்,
அரெஸ்ட் ஆன பிறகு ஒட்டுமொத்த சினிமா இண்டஸ்ட்ரியும் வந்து ரேவந்த் ரெட்டிக்கு ஆப்போசிட்டா தான் மாறினாங்க. காங்கிரஸ் கவர்மெண்ட் தெலங்கானா கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டா தான் இருக்காங்க. ஏன்னா அரெஸ்ட் ஆகி ரிலீஸ் ஆன பிறகு எல்லா சினிமா இண்டஸ்ட்ரியும் சிரஞ்சீவி முதல் கொண்டு பாலகிருஷ்ணா ஃபேமிலியில இருந்து வெங்கடேஷ் நேரடியா வந்தாரு, ராணா வந்தாரு, நாகார்ஜுனா பசங்க, இவங்க எல்லாருமே வந்து அல்லு அர்ஜுனை வந்து பார்த்து பராமரிச்சு தான் போயிருக்காங்க. ஸோ அந்த இது அல்லு அர்ஜுனுக்கு இருக்கு. பட் இனி வேற லெவல்ல மாறறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சினிமா இண்டஸ்ட்ரியா காங்கிரஸ் தெலங்கானா கவர்மெண்டா வெசஸ் அன்ற மாதிரி மாறும். பொறுத்து இருந்து பார்ப்போம். மற்றொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.